தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுக்காங்க. இது யூஸ்வலாக ஒரு நடக்கிற ஒரு நல்ல விஷயம். அவர் கருத்து பிடிக்கல, அவங்க தலைவரை தப்பாக பேசுகிறாங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க போய் புகார் கொடுக்குறது எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் சென்னை ஹார்ட் சிட்டி, முக்கியமான பிரமுகர் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநகரம், ஒரு 5 பேருக்கு மேலே எங்கே போனாலும் உளவுத்துறை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வட சென்னையிலிருந்து வில்லியம்ஸ் என்கின்ற ஒரு கூலிப்படை தலைவனை வைத்து, அதேமாதிரி சென்னை மாடம்பாக்கம் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூலிப்படை தலைவர்கள், ஒரு 2-3 தலைவர்கள், கூலிப்படை தலைவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சமூக விரோதிகள், கூலிப்படைக்காக கொலைகள் கூட செய்யக்கூடிய நபர்கள் ஒன்று கூடி எனது வீட்டுக்கு வந்து, இது என்னோட வீடு ஒரு வில்லா பகுதி, பாதுகாக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் அத்துமீறி நுழைந்து ஆபாசமான வார்த்தைகளை பேசி, கற்களை எடுத்து வீசி, எங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர்களை குதிச்சு, கதவுகளை உடைத்து, இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.